அனு. என்ன சார், எதுவும் கேட்கணும்னு தோணலையா? உனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லிட்டு போ. நான் உன்கிட்ட எதையும் கேட்கறதா இல்ல. சார், சொல்ல வேண்டியதெல்லாம் நான் அப்பவே சொல்லிட்டேனே சார். சரி, சொல்லிட்டல. சரி, போ. லக்ஷ்மி, வா வா. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு. இல்லன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சொல்லுடி. ஏய், உங்களால கண்டுபிடிக்க முடியல என்னதோ உங்க காட்டு மிராண்டித்தனத்தை என்கிட்ட காட்டுறீங்களா? இந்த அடி உதைக்கல நான் பயப்பட மாட்டேன். அடி உதவுற மாதிரி வேற எதுவும் உதவாது. நீங்க எவ்வளவு அடிச்சாலும் நாங்க செய்யாதது செஞ்சிட்டோம் சொல்லுவோம். கனவுல கூட நினைக்காதீங்க. ஏய், சொல்ல மாட்டேன். அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. சொல்லுடி. சொல்லு. சொல்லு. புவியை எரிச்சது நாங்க தான். ஆனா அங்க ஒரு தடையும் கிடைக்கல. ஒண்ணுமே புரியலையே, என்ன நடந்திருக்கும்? நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கையும் வசதியும் தான் முக்கியம்னு நான் உங்க எல்லாரும் எவ்வளவு கேவலப்படுத்திருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு இவளுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கீங்க. அதை பாக்குறப்போ நான் உங்க முன்னாடி தோத்து போயிட்டேன். பெத்தவங்களுக்கு இருக்கிற பாசத்தை விட மத்தவங்களுக்கு இருந்த பாசம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவளுக்காக நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்தீங்களே, அதை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அம்மந்தி, என்னதான் இருந்தாலும் அனு எங்க வீட்டு பொண்ணு தானே. இவளுக்கு செய்யாம நாங்க வேற யாருக்கு செய்ய போறோம்? அது மட்டும் இல்லாம அனுவோட பக்கத்துல நியாயம் இருந்துச்சு. அந்த நியாயத்துக்காக தான் நாங்க எல்லாரும் போராடணும். அது கிடைச்சிருக்கு. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் 2 பேர் நல்லவங்களா இருப்பாங்க, இல்ல ஒருத்தர் 2 பேர் கெட்டவங்களா இருப்பாங்க. ஆனா உங்க குடும்பத்துல மட்டும் எப்படி எல்லாரும் நல்லவங்களா இருக்கீங்க? அந்த குணத்துல ஒரு 5% கூட எங்கிட்ட இல்லையே. ஐயோ சம்பந்தி, எங்களை உயர்த்தி நீங்க உங்களை தாழ்த்திக்க வேண்டாம்.
சூழ்நிலை தான் நம்மள நல்லவங்களாவும் கெட்டவங்களாவும் ஆக்குது. பொதுவாவே மனுஷங்க எல்லாருமே நல்லவங்க தான். சம்பந்தி, அது சூழ்நிலை இல்ல, என்னோட சுயநலம் தான். நான் நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நாங்க நினைச்சது சுயநலம் தானே. அணுவை காப்பாத்தணுங்கிற தலையெழுத்து லக்ஷ்மிக்கு எதுக்கு வரணும்? அவ ஏன் செய்யணும்? ஏன்னா அனு என் தங்கச்சிப்பா. ஒன்னா பொறுக்கிற பாக்கியம் கிடைக்கலனாலும் ஒன்னா ஒரே வீட்டுல வாழற பாக்கியம் கிடைச்சிருக்கேன். இதுல உன் உயிரே போயிருக்குமேமா. அந்த போலீஸ் ஆபீசர் உன்னை கொண்டு போட்டிருப்பானேமா. அனுவோட மானத்தை காப்பாத்துறதுக்காக நான் சாகிறதுல எனக்கு எந்த சங்கடமும் இல்லப்பா. சந்தோஷமா சாவேன். ஏமா லக்ஷ்மி, என் சொத்து சுகம்தான் என் அணுவை காப்பாத்த போது அவளோட எதிர்காலம் நினைச்சேன். அந்த சொத்தால செய்ய முடியாதத நீங்க எல்லாரும் உங்க அன்பால சாதிச்சு காட்டிட்டீங்க. அப்பா, நீங்க புகழ்ற அளவுக்கு நாங்க யாருமே பெருசா எதுவுமே செஞ்சில்ல. எங்க கடமையை தானே செஞ்சோம். இல்லம்மா, என்னால என் பணத்தால உங்களுக்கு பெருமைன்னு நான் இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களாலதான்மா எனக்கு பெருமை. அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரனா வர்றதுக்கான பாக்கியத்தை அந்த கடவுள் எனக்கு கொடுக்கணும். நான் உங்களுக்கு செஞ்ச பாவத்தை நானே உங்களுக்கு பணிவிட செஞ்சு கழிக்கணும். சம்மந்தி, உணர்ச்சி வசப்படாதீங்க. நீங்க பேசுறது எங்களுக்கு சங்கடமா இருக்கு. இந்த பேச்சை இதோடு விட்டுலாமே. இல்ல சம்பந்தி அம்மா, மாப்பிள மகன் இல்லைங்கிற எங்களோட குறைய தீக்க நீங்க வந்திருக்கீங்க, என் மருமகனா வந்திருக்கீங்க. ஆனா உங்களை கேவலம் ஒரு 5 லட்சம் ரூபாய் காணும்னு நான் சந்தேகப்பட்டுட்டேனே. அப்பா, அந்த 5 லட்சத்தை நான் தான்ப்பா எடுத்தேன். என்னம்மா சொல்ற? நீயா எடுத்த? ஆமாப்பா, நான் தான் எடுத்தேன். எடுத்திருந்தா நீ என்கிட்ட சொல்லிருப்பியேம்மா. அப்பா, சொல்ல முடியாத சூழ்நிலை. நாங்க செஞ்ச கொலை இல்ல, நான் செஞ்ச கொலை பார்த்த சாட்சியை சரி கட்டதான் அந்த பணத்தை எடுத்தேன். நான் பண்ண கொலைக்கான வீடியோ ஆதாரத்தை வச்சுக்கிட்டு 50,000 கூட 5 லட்சத்துக்கு கூடன்னு ஒருத்தன் எங்களை மிரட்டணும். என்ன சொல்ற? ஆமாங்க, அதுக்காக தான் லக்ஷ்மி அக்கா வெற்றி மாமா கிட்டே இந்த 50,000 எடுத்து கொடுத்தாங்க. நான் ஆபீஸ்ல இருந்து 5 லட்சத்தை எடுத்து கொடுத்தேன். ஏய், என்னன்னு சொல்ற? எவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்து எப்படி அது? நீ எதிர்பாராத விதமா தான் அந்த புவியை கொன்ன. அது எப்படி ஒருத்தன் வீடியோ எடுத்துக்க முடியும்? எடுத்திருக்கானே, ஒருவேளை அவன் எதிர்பார்த்தானோ என்னவோ, அதான் எடுத்திருக்கோம். ஐயோ, என்னம்மா இது? போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறீங்க? போலீஸ் கிட்ட மாட்டியிருந்தா 1 வருஷமோ 2 வருஷமோ அந்த தண்டனையோட முடிஞ்சிருக்கும். ஆனா பிளாக்மெயில்ங்கிறது ஐயோ, வாழ்நாள் முழுக்க தண்டனையாச்சே. இல்ல, இதுக்கு நாம தான் ஒரு முடிவு கட்டணும். அண்ணா, என்ன புரியாம பேசுறீங்க? நாம எப்படி அவனுக்கு முடிவு கட்ட முடியும்? ஆதாரம் அவன்கிட்ட இருக்கு. அத நாம கைப்பற்றணும்டா.